புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தைக்கரை பாளையத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் ஆதார் சேவை மையத்தை மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயலாளர் திரு சௌத்ரி முகமது யாசின் IAS அவர்கள், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் IAS அவர்கள், UIDAI பெங்களூரு மண்டல அலுவலகத்தின் துணை பொது இயக்குனர் திருமதி V அன்னிசாய்ஸ் மற்றும் UIDAI பெங்களூரு மண்டல அலுவலகத்தின் இயக்குனர் திரு பவன்குமார் பௌஹா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆதார் சேவைகள் முக்கிய அறிவிப்பு. பெற்றோர்களே, குழந்தைகளின் ஆதார் புதுப்பித்தல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் மூலம் கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை, போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பித்தல், அரசு நலத்திட்டங்கள், கல்வி உதவித்தொகைகள், இன்டர்ன்ஷிப் மற்றும் ஃபெலோஷிப் போன்ற பல்வேறு சேவைகளில் அடையாள சரிபார்ப்பு எளிதாகும். பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செய்யும் போது ஆபரேட்டர் பதிவு செய்யும் அனைத்து விவரங்களையும் கவனமாக சரிபார்க்கவும். திருத்தம் தேவைப்பட்டால் உடனடியாக சரி செய்யுங்கள். ஒவ்வொரு குழந்தையும் 5 மற்றும் 15 வயது நிறைவடையும் போது கைரேகை மற்றும் கண்விழி தகவல்களை அவசியமாக புதுப்பிக்க வேண்டும். 5 முதல் 17 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கான இந்த கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் உங்கள் ஆதாரில் உள்ள அடிப்படை விவரங்கள், பெயர், முகவரி, மொபைல் எண் போன்றவை துல்லியமாக உள்ளதா என்பதை உறுதி செய்யவும். முகவரி மாற்றம், மொபைல் எண் மாற்றம் அல்லது பெயர் திருத்தம் ஏற்பட்டால் உடனே ஆதாரை புதுப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை ஆதார் விவரங்களை புதுப்பிப்பது நல்லது. தவறான தகவல்கள் இருந்தால் அரசு சேவைகள் பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம். ஆதார் புதுப்பிப்பை ஆன்லைனில் எளிதாக செய்யலாம். இதோ புதிய ஆதார் செயலி. இப்போது உங்கள் ஆதார் அடையாளத்தை மேலும் எளிமையாக, பாதுகாப்பாக மற்றும் காகிதம் இல்லாமல் பயன்படுத்தவும் பகிரவும் முடியும். தேவையான தகவலை மட்டும் பகிர்ந்து மீதியை தனிப்பட்டதாக வைத்திருக்கலாம். இனி போட்டோ காப்பி தேவையில்லை. அதிகமான தகவல் பகிர்வும் தேவையில்லை. உங்கள் ஒப்புதல் அடிப்படையில் மட்டும் தகவல் பகிர்வு நடைபெறும். QR குறியீடு மூலம் அல்லது செயலியிலிருந்து செயலிக்கு சரிபார்க்கக்கூடிய சான்றிதழ்களை பாதுகாப்பாக பகிரலாம். ஆதார் முகச் சரிபார்ப்பு வசதி மூலம் உடனடியாக உங்கள் இருப்பை நிரூபிக்கலாம். மேலும் ஆதாரில் மொபைல் எண் மற்றும் முகவரியை இப்போது செயலியின் மூலமே புதுப்பிக்கலாம். ஒரே கிளிக்கில் உங்கள் பயோமெட்ரிக் தகவல்களை லாக் செய்து கூடுதல் பாதுகாப்புடன் வைத்திருக்கலாம். உங்கள் குடும்பத்தினரின் ஆதார் சுய விவரங்களை ஒரே இடத்தில் எளிதாக நிர்வகிக்கலாம். தேவைக்கேற்ப மாஸ்க்டு ஆதார் அல்லது அன்மாஸ்க்டு ஆதாரை பதிவிறக்கம் செய்யலாம். மேலும் உங்கள் ஆதார் எப்போது மற்றும் எதற்காக அடையாள சரிபார்ப்பு செய்யப்பட்டது என்பதை செயலியில் நேரடியாக பார்க்கலாம். உங்கள் சரிபார்க்கப்பட்ட தொடர்பு அட்டையை யாருக்கும் எங்கே வேண்டுமானாலும் பாதுகாப்பாக பகிரலாம். மருத்துவமனை, ஹோட்டல் போன்ற பொது இடங்களில் எதுவாக இருந்தாலும் QR-ஐ ஸ்கேன் செய்து பாதுகாப்பாகவும் எளிதாகவும் உங்கள் அடையாளத்தை நிரூபிக்கலாம். இந்த ஆதார் சேவை மையம் மூலம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள குடிமக்களுக்கு ஆதார் தொடர்பான சேவைகளை ஒரே இடத்தில் எளிமையாக கிடைக்க செய்து ஆதார் சேவை வழங்கல் வலுப்படுத்தப்படும். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சன்ஹிதா கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் 19/6/2026 அன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் கண்காட்சியை தொடங்கி வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள், திரு அழகுசுந்தரம் அவர்கள், திரு ராமு அவர்கள், தலைமை செயலர் திரு சரத் சௌஹான் அவர்கள், காவல்துறை தலைமை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங் அவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், துறை இயக்குனர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கண்காட்சியில் புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, காவல்துறையின் செயல்பாடு, கடந்த 12 ஆண்டு காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் குறித்து கண்காட்சிகள் இடம்பெற்றன.